என் தாயின் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கிளியே. என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடிக்கிளியே. இனி ஏழேழு ஜென்மத்துக்கும் மோட்சமில்லை கிளியே. என் தாயின் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிளியே. என்னுடைய பேர் பாஸ்கரன். எனக்கு சொந்த ஊர் வந்து சாமாண்டிபுரம். பண்ணைப்புறத்தில் எங்கள் அப்பாவோட அக்காவை அவர் இளையராஜா ஐயா வீட்டு பக்கத்துலேயே கட்டி கொடுத்துருக்கோம். அவர் எங்களுக்கு சொந்தக்காரங்க கூட. அப்போ அதனால் எங்களுக்கு 4 தலைமுறையாக அவங்க குடும்பத்தில் சின்னத்தாய் பாட்டியிலேருந்து வரதராஜ அப்பாவிலேருந்து ஆர்டி பாஸ்கர் அப்பாவிலேருந்து கங்கையமர அப்பாவிலேருந்து இளையராஜா அப்பாவிலேருந்து அதே போல் பத்மா அம்மா எல்லாமே எங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் எங்களுக்கு பல வருஷங்களாக அவங்க குடும்பத்தை பற்றியும் அவங்களுடைய அன்பு ஆதரவு ஆளுகளோட இருக்கிறதும் தெரியும். அதே போல் எப்போயோ ஒரு வட்டம் ஊருக்கு வந்தாலும் கூட ஊர் மக்களோட எல்லாருக்கூடையுமே பார்த்து அந்த பழைய பழக்கத்தை விடாமல் அவங்க எல்லாருக்கூடையுமே ஒரு பாசத்தை பகிர்ந்து கொள்றதில் அவங்கள பார்த்து சில விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உறவுன்னா என்ன, ஊர் மரியாதைன்னா என்ன, ஊருக்குள்ளே ஆளுகளோட எப்படி பழகணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த பௌதாரணி பாப்பாவெல்லாம் சின்ன பிள்ளையில் அவர் பாட்டு கச்சேரிக்கு வரும்போதுலேருந்து எனக்கு தெரியும். பண்ணைப்புறத்தில் பாட்டு கச்சேரி 82 81 காலகட்டத்தில் வச்சுருந்தார். அப்போயே நான் அவங்கள வீட்டில் போய் பார்த்து இவங்க 3 பேருமே பார்த்து பேசியிருக்கேன் நான். அதனால் எங்களுக்கு அவங்க வீட்டில் எந்த ஒரு இப்போ இது இப்போ அவங்க வீட்டில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 4வது மரணம். அந்த 4 மரணத்துக்குமே நான் போய் பங்கெடுத்திருக்கேன். இப்போ நான் பார்த்து அதனால எனக்கு ரொம்ப மனவேதனை. நிறையா பாட்டு பாட்டிருக்கேன். பாட்டு என் தாயின் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிடியே. என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கிளியே. என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடிக்கிளியே. இனி ஏழேழு ஜென்மத்துக்கும் மோட்சமில்லை கிளியே. என் தாயின் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிளியே. பாட்டிருக்கேன். ஒளியிலே அது அந்த பாட்டு நேற்று நைட்டு கூட அவங்க பாட்டின பாட்டை நான் டிவியை கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒளியிலே தெரிவது அப்படின்னு சொல்லி நல்ல பாட்டுகள்லாம். அவங்களுடைய பாட்டு ஒரு அதை நீ என்னத்தை சொல்ல, அது மறக்க முடியாத ஒரு சம்பவங்கள். அந்த சங்கீதம் அப்படின்றது இவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த வரம். எல்லாத்துக்கும் அப்படி சரஸ்வதி நாவல் உட்காந்துராது. ஆனால் இவங்களுக்கு அது உட்காந்துருக்கு. இவங்க உலக மக்கள் எல்லாமே போற்றக்கூடிய அளவுக்கு இந்த பகவதி அம்மன் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கு. அதைத்தான் சொல்ல முடியும். இப்போ எத்தனையோ பேர் வந்திருக்கோம், எத்தனையோ பேர் இருக்கோம், எத்தனையோ பாட்டு பாடுறோம். இப்போ நான்லாம் எத்தனையோ பாட்டெல்லாம் பாட்டுன்னு சொன்னால் அவங்க பாட்டுக்கும் நம்ம பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்லங்க. அவர் பாட்டை கேட்டு நான் எத்தனையோ விஷயங்கள்லாம் நான் மாற்றிருக்கேன். நான் ஒரு சில பாட்டுகள் ஒரு குடும்பத்துக்காகவோ இல்லை நல்ல நல்ல பாட்டுகளை வச்சு இவர் பாட்டுனாலே எனக்கு உயர். நான் கண்டிப்பாக ஒரு பாட்டை இன்னும் எத்தனை வருஷம் ஆனால் கூட இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு மேலே பாட்டு கேட்டுருக்கோம். இன்னும் 50 வருஷம் ஆனால் கூட இவர் பாட்டுகளை இவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறை மறக்க முடியாது. ஆனால் இந்த பௌதாரண்ய இழந்து வாடக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் அது ஆண்டவன் நல்ல நிம்மதியை கொடுத்து ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்.